அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது அல்லது அதை நம்ம சிம்டம்ஸாக பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு சில கணக்குகளை வச்சுக்கணும். அதில் என்ன, இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா சந்திரன் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். அந்த சந்திரனை வச்சு, சந்திரன் தான் உடல் மனம் சொல்கிறோம், இதை வச்சு எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி இப்போ இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னா அவங்க மருத்துவர்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர் ஃபஸ்ட்டு. அடுத்தது அது கேதுவோட நட்சத்திரம். அப்போ அடுத்தது அது மேச ராசியில் இருக்குது. இந்த 3 அடிப்படையாக வச்சு தான் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மைகளை இயக்க முடியும் அப்படிங்கிறது கணக்கு. இதை இயக்கினா பணம் வரும், செல்வம் வரும், செல்வாக்கு வரும் அப்படின்னா அதை எப்படி 1 by 1 பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு குதிரைன்னு சொல்கிறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சிம்பிள். அப்போ குதிரை வண்டியை பார்க்கறது, குதிரைகளை பார்க்கறது, தேருடன் கூடிய அந்த கிருஷ்ணர் படம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு பார்க்கறதுல அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்போ இயங்குது. அதை நம்ம அடிக்கடி பார்க்கும்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது நல்ல விதமாக, அதாவது ஒரு உதாரணத்துக்கு இதில் சொன்னால், இந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அஸ்வினியில் இருக்கார் சந்திரன். சந்திரன் கெடாமல் இருக்கணும், கெட்டு போயிட்டா அது மாற்றி அமைக்கணும். அப்போ கெடாமல் இருந்து அந்த சந்திரனை இயக்கும்போது அவங்களுக்கு சுயமாக நல்ல சிந்தனைகளும் வருமானங்களும் வரும் அப்படிங்கிற மாதிரியான தாட்டு இதில் இருக்குது. அப்போ அதில் குதிரை ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். அதிக குதிரை திறன் கொண்ட வண்டிகளை வச்சு இயக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அல்லது அஸ்வினியில் நடக்கக்கூடிய தசை புத்தி ஒரு கிரகம் இருக்குதுன்னா அவங்க கிட்ட தான் அதிகமான பவர் கொண்ட வண்டி இருக்கும். அடுத்தது சலூன் கடையை சொல்லுவோம். ஏன்னா சலூன் கடை கத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சலூன் கடைக்காரர்களையும் நம்ம இந்த அஸ்வினி நட்சத்திரமாக பாவிக்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர் வீட்டு பக்கத்தில் சலூன் கடைக்காரரோ இல்லை சலூன் கடையோ இருக்குதுன்னா ஆமாம் பார். சிலர் அவங்களாவே சுயமாக வந்து கட்டிங் சேவிங்லாம் பண்ணிப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அதுவும் ஒரு கணக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம பொதுவாகவே அஸ்வினி ஹேர் ஆயில்னு ஒரு பேரே இருக்குது. அப்போ அந்த மாதிரி அஸ்வினின்னா ஹேர் ஆயில், தலைமுடியை சார்ந்ததையும் சொல்லும். அப்போ அதே மாதிரி கிரீடம்னு சொல்கிறோம். கிரீடம்னா தலைக்கு வைக்கக்கூடிய கிரீடம், தலப்பாக சொல்கிறோம். தலப்பா கட்டி பிரியாணி, அது அஸ்வினி. அப்போ அந்த செயலை உருவாக்கி வரும்போது நல்ல ஒரு தன்மையை உருவாக்கி அது பேர் வாங்கும், வெற்றியை பெறத்துக்கு நட்சத்திர குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நட்சத்திரத்தை இயக்கி அது வழியாக எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா இது அடுத்த நாளே தெரியாதுங்க, வருஷ கணக்கில் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய தாற்பயம் தெரிஞ்சு அதனுடைய சூழலை புரிஞ்சு போகும்போது தான் அது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அடுத்தது இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் கொடிமரம். கோயிலில் கொடிமரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயில் கொடிமரத்தை வழிபாடு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை வழிபாடு பண்ணுறவங்களை நம்ம செயல்படுத்தும் போது, அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அங்கே வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா கோயில் கொடிமரத்துக்கு வழிபாடு பண்ண இந்த தோஷம் விலகும். சிலருக்கு அஸ்வினியில் ஒரு கிரகம் நின்று தசை நடக்கும். அப்போ அவங்க என்ன செய்யணும், கோயில் அந்த கொடிமரத்தை போய் வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் நல்ல விதமாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அது சரியாக நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இது அனுபவத்துலேயே பார்த்துருக்கோம். அடுத்தது மொட்டை மாடியில் குடியிருக்கணும். மேலே எல்லா போர்ஷனும் இருக்கும், கீழே எல்லாம் இருக்கும், மேலே போய் ஒரு ரூம் மட்டும் இருக்கும், அதில் போய் குடியிருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அது சுபம், அது நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருப்பாங்க, ஒன்றும் வாழ்க்கையில் வெறுப்பாக இருக்குது, நான் எதையுமே செய்ய முடியல அப்படின்னா தலை நகரங்களுக்கு போக சொல்லுவோம். இப்போ நம்ம ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கார், தலைநகரம் சென்னை. இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிறாரு, டெல்லி தலைநகரம் அப்படின்னா இங்கேருந்து ஜெயிக்க முடியல அப்படின்னா தலைநகரத்துக்கு போனால் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா அது அஸ்வினி நட்சத்திரம். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்காக தொப்பி போட்டுப்பாங்க, அது ஒரு சிலருக்கு சூப்பர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விக்கு வச்சுக்குவாங்க,
அந்த விக்கு வைக்கிறதுல பெரிய யோகமாக மாறும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கிறதுன்னு இதுக்கெல்லாம் பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்குங்கெல்லாம் டர்பன் குத்திப்பாங்கள்ல, டர்பன் வச்சுப்பாங்க தலையில் தொப்பி. அது அவங்க ஒரு கட்டுவாங்க, அது பயங்கரமாக கட்டி தலைக்கு வைப்பாங்க. அது ஒரு பின்னை போட்டு லாஸ்ட்டாக குத்தி வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். ஏன்னா இந்த அமைப்பு அவங்களுக்கு வந்து சௌகரியமாக கொடுத்து வைக்கிது. அந்த நடைமுறையும் சரியாக தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர், அந்த அந்த ஏரியாவுக்கு தலைவர், இல்லை அந்த சம்திங் அந்த ஒரு செயலுக்கு தலைவர்னு இருப்பார் இல்லையா, அவரோட நட்பு பாராட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இந்த அஸ்வினியில் அதெல்லாம் இயக்கிறதுன்னு அர்த்தம். அது அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு யோக பலனையோ அல்லது அவங்களுக்கு தசை புத்தி சரியில்லைன்னா அந்த கெடுதல் பலனையும் நடக்கும். அது என்னங்கிறத நம்ம அந்த அமைப்பை வச்சு தான் பார்த்து எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் இந்த சூழல் நல்ல யோகமாக இருக்கும். ஒரு சிலர் கோவில்களில் மலை உச்சியில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும்பாங்க. இப்போ நம்ம பழனி மலைக்கே போகிறோம், ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பழனி மலை ரொம்ப விசேஷம். பழனிக்கு போய் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பழனிக்கு போய் வர்றது ரொம்ப யோகமான ஒரு சூழல். ஏதோ மாதம் ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ அவங்க போய் வராங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு சூழல் உருவாகும். நல்ல வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்கு நல்ல சூழலை கொண்டு வரலாம். அடுத்தது ஒரு சிலர் வேளாங்கண்ணிக்கு போவாங்க, அவங்களுக்கும் இது அந்த பிடிச்சிருக்கும். அந்த வேளாங்கண்ணியும் இந்த கேதுவோட அம்சத்தில், இந்த அஸ்வினியோட அம்சத்திலே தான் இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை வந்து நம்ம சரி பண்ண சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி தரும். அதே மாதிரி இந்த மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் அல்லது அது சார்ந்த டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் நியூரோ அந்த சம்திங் அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்தாலும் இவங்களுக்கு அந்த அஸ்வினி இயங்கும் அப்படிங்கிற மாதிரி தன்மை. இதையெல்லாம் அந்த ஜாதகத்தில் இந்த சந்திரன் வலுவாக இருந்தாருன்னா செய்யலாம், இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். சந்திரன் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா இதை செய்ய கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இதில் கவனமாகவும் இதை கொஞ்சம் சரியாகவும் பார்த்து வச்சுக்கிட்டா லைஃப்பில் வெற்றி பெற எல்லா சௌகரியமும் கிடைக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் அடுத்ததை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்து ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.